தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றின பொதுவான விவரங்களை பார்க்க போகிறோம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் விடாமல் வழிபட வேண்டிய தெய்வம்னா அது சூரிய பகவான். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் வரார், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாகவும் வரார். அதனால் தினந்தோறும் இந்த சூரியோதய நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய பகவானை நீங்கள் பார்த்து கைகூப்பி மனதார வழிபட்டாலே இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஏற்றமான வாழ்வு அப்படிங்கிறது ஏற்படும். நவக்கிரகம் நீங்கள் போய் பார்க்குறீங்க கோவில், சிவன் கோவில்னா அதில் நடுவில் மத்தியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் முதல்ல மனதார வணங்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடுகள் நீங்கள் பண்ணலாம். சிவாலயத்திலே தனித்த சூரியன் சன்னதியில் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தெய்வமாக இருக்கக்கூடியது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். இந்த சுக்கிரனையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடலாம். மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாழ்க்கையை தரும். உங்களுடைய இல்லத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய தெய்வத்தின் படம் அப்படின்னு சொன்னால் சிவபார்வதியின் படம் இருக்க வேண்டும். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரின் படம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்க வேண்டும். சுக்கிரன் அதற்கு அதிதேவதை மகாலட்சுமி, அதே மாதிரி சூரியன் வரும்பொழுது சிவபெருமான், இதெல்லாம் இணைந்து இந்த படங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் மன அமைதியும் வாழ்க்கையில் சந்தோஷமும் உண்டாகும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோகினியாக இருக்கக்கூடியவள் கௌமாரி. வணங்க வேண்டிய பைரவர் சண்ட பைரவர். இப்போது பொதுவான 5 விஷயங்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்கள் யாரை வழிபட வேணும்னு பார்க்க போகிறோம். பண வரவை அதிகரித்து கொள்ள நீங்கள் வணங்க வேண்டியது அம்பிகையை. சிவ ஆலயத்தில் சிவனோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தனி சன்னதியில் அம்பிகை இருப்பாள். அந்த அம்பிகையை நீங்கள் மனதார வணங்க வேண்டும். பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு அம்பாளை நீங்கள் சென்று தரிசனம் செய்து வணங்கும் பொழுது உங்களுடைய பண தேவைகள் என்பது பூர்த்தியாகும். அதே மாதிரி ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பூரம் நட்சத்திரத்தில் இந்த ஆடிப்பூரம் மிகவும் அம்பிகைக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு. அந்த நாளை நீங்கள்
தவறாது நீங்கள் அம்பாளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யலாம். அதை தவிர்த்து மாதந்தோறும் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்துலேயும் நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்யலாம். இல்லத்திலையும் தேவிக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து பூரம் நட்சத்திர நாள் அன்னைக்கு எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்து வர வர உங்களுடைய பண கஷ்டம் என்பது தீர ஆரம்பிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா கல்வியில் ஆர்வம் காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராக பெருமாள். இந்த வராக பெருமாள் தனியாக கோவில்கள்லையும் இருக்கார், இல்லை பெருமாள் ஆலயங்களில் பரிவார தெய்வமாகவும் சில இடங்களில் பார்க்க முடியும். இந்த வராக பெருமாளை கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு சென்று நீங்கள் வழிபாடு நடத்துவது மிக மிக விசேஷத்தை கொடுக்கும். அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலும் நீங்கள் சென்று இந்த வராக பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். பெருமாளுக்கு துளசி மாலை நீங்கள் கொண்டு போய் சாத்தலாம், விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். இல்லத்திலும் நீங்கள் வராக பெருமாளின் படத்தை வைத்து மாணவர்கள் அந்த பெருமாளுக்குடைய ஸ்தோத்திரங்களை பாடி வழிபாடு நடத்துவது இன்னும் அவர்களுக்கு அந்த ஞாபக சக்தி, கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பாக இந்த பெருமாளை வணங்க நீங்கள் கேட்டை நட்சத்திர நாளை தேர்ந்தெடுத்து வணங்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணர். இந்த நாராயணரை நீங்கள் திருவோண நட்சத்திர நாளன்று சென்று வழிபாடு நடத்தலாம். பொதுவாகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாதந்தோறும் வரக்கூடிய திருவோண நாள் அன்னைக்கு திருவோண விரதம் இருந்து நாராயணரை வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்த ஒரு விஷயம். அடிக்கடி நோய்வாய்ப்படுற மாதிரி இருக்குது, சோர்ந்து இருக்கும் அப்படின்னா நிச்சயம் நீங்கள் மாதந்தோறும் திருவோணம் விரதம் இருந்து நாராயணரையோ மகாவிஷ்ணுவையோ சென்று தரிசனம் செய்து விட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களால் பார்க்க முடியும். பெருமாள் ஆலயங்கள், பல ஆலயங்களில் சத்யநாராயண பூஜை நடத்துறது உண்டு. அந்த சத்யநாராயண பூஜையும் நீங்கள் சென்று கலந்து கொள்ளலாம். இல்லை இல்லத்திலேயே கூட நீங்கள் சத்யநாராயண பூஜையை கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வேலையாகட்டும், நீங்கள் செய்கின்ற தொழிலாகட்டும், எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் நன்றாக போகணும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. துர்கை வழிபாடு பெரும்பாலும் ராகு காலத்தில் இந்த துர்கை வழிபாடு சிறப்பாக செய்யறதுண்டு. எல்லாருக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தேவி வழிபாட்டுக்கு ஒதுக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சென்று துர்கையை வழிபடுவது அப்படிங்கிறத பொதுவாக அனைவரும் செய்யறதுண்டு. ஆனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு சென்று இந்த துர்கையை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய தொழில், வேலை சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். இல்லத்திலேயே நீங்கள் வழிபாடு நடத்தணும் அப்படின்னா பரணி நட்சத்திர நாளன்னைக்கு தனியாக ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து அதை துர்காதேவியாக பாவித்து உங்களுக்கு தெரிந்த துர்கை ஸ்லோகத்தை சொல்லி நெல்லிக்காய் சாதம் செய்து நைவேத்தியம் செய்து விநியோகம் செஞ்சீங்க அப்படின்னாலுமே வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து நல்ல ஒரு வருமானமும் தொழிலில் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும். ஒரு முக்கியமான காரியம் எடுத்து அந்த காரியம் எந்த ஒரு தடையும் இன்றி நடைபெறணும் அப்படின்னு மனதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது விநாயக பெருமானை. விநாயக பெருமான் பொதுவாகவே நம்ம கோவில் போனோன்னா முதல்ல அவரை வணங்கி விட்டு தான் மற்ற சன்னதிகளுக்கு போகிறது உண்டு. சங்கடஹர சதுர்த்தி நாளன்னைக்கு அவருடைய வழிபாடுங்கிறது மாலை நேரத்தில் செய்வோம். ஆனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று விநாயக பெருமானை நீங்கள் வழிபடலாம். அதுவும் குறிப்பாக யமகண்ட நேரம் அப்படின்னு தினந்தோறும் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் போட்டிருப்பாங்க. அந்த யமகண்ட நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்கிறது மிக மிக உங்களுக்கு வெற்றியை ஈட்டுத்தரும். குறிப்பாக சதய நட்சத்திரம், அந்த சதய நட்சத்திர நாளன்னைக்கு எப்போ யமகண்ட நேரம் வருது பார்த்துட்டு அந்த நேரத்தில் விநாயகரை வழிபடலாம். ஆலயம் செல்லக்கூடிய நேரமாக இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக ஆலயம் சென்றே விநாயகரை வழிபடலாம். அந்த யமகண்ட நேரம் ஆலயம்லாம் திறந்திருக்காது அப்படின்னா
இல்லத்திலேயே விநாயக பெருமானின் படத்தை வைத்து இந்த யமகண்ட நேரம் சதய நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவரை வணங்கி திராட்சை, கருப்பு திராட்சை இல்லை திராட்சை பழத்தை நெய்வேத்தியம் செய்து நீங்கள் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்யலாம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எடுத்த காரியம் எந்த ஒரு தடையும் இன்றி நினைத்த மாதிரி உங்களுக்கு அந்த காரியம் ஈடேறி முடியும். இதுவரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவான 5 விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இதை கடைபிடித்து பாருங்கள், நிச்சயம் நன்மை உண்டாகும். அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கு இது கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.